இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கா இல்லை மன்னராட்சி இருக்காங்கிறது நாளுக்கு நாள் எஸ்பெஷலி இந்த அம்பானி கல்யாணம் நடக்க கேள்வி அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ஜாம்நகருங்கிற ஒரு ஊர், சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில் ஒரு நாளுக்கு மாற்றி வைக்கிறாங்க. இன்னைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏரியா, ஓகேவா, ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியானே சொல்லப்படக்கூடிய பிகேசிங்கிற ஒரு ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அம்பானி குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, விச் மீன்ஸ் நீங்க ஒரு மல்டி பில்லியனரா இருந்தீங்கனாலோ இல்லை ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருந்தீங்கனாலோ மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பிகேசி அப்படிங்கிற இந்த ஏரியாக்குள்ளேயே மும்பையோட ஹார்ட்ல என்ட்ரே ஆக முடியும். அம்பானியோட கல்யாணத்தை நான் இது வரைக்கும் பெருசா தப்பா பேசினது கிடையாது. பிகாஸ் அவங்க பையன் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. பட் என்னைக்கு அது ஒரு பப்ளிக் நூய்சன்ஸா மாறுதோ அன்னைக்கு நம்ம அதை பாராட்டிட்டு மட்டும் இல்லை, அதுல எவ்வளவு தப்பு இருக்குங்கிறத பேசணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியா சேனல்ஸ் இதை பத்தி பேச மாட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க, எப்படி ஆடினாங்கிறது மட்டும் தான் நியூஸில் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க, வேலை பார்க்குறவங்க மேலே தப்பு இல்லை. ஏன்னா அதோட ஓனரே அம்பானி தான். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி நியூஸ் சேனலுக்கு வந்து அம்பானி தான் ஓனர், மீதி நியூஸ் சேனலுக்கு அதானி ஓனர். ரெண்டு பேரும் மாற்றிலாம் போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்களால பப்ளிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது இந்த ஒரு கல்யாணத்தில்ங்கிறதுனால இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து ஜாம்நகர் ஏர்போர்ட் பிரச்சனையிலேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நான் மும்பையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற காமெடிக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஜாம்நகர் ஏர்போர்ட்டுக்கு வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ஏன் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் மும்பை டெல்லின்னு ஏர்போர்ட் போயிட்டு நீங்கள் சென்னையில் வந்து இறங்குனீங்கன்னா என்னடா இது ஏர்போர்ட்டுங்கிறத ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பெர்மிஷன் கேட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சண்டை போட வேண்டியது இருக்குது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இன்னும் வரணுங்கிறது நம்ம எல்லாரோட நோக்கம். அப்போ தான் தமிழ்நாடு முன்னேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது அது மட்டும் இல்லை, தூத்துக்குடி ஏர்போர்ட் பெட்டர் ஆகணும், சேலம் ஏர்போர்ட் பெட்டர் ஆகணும், வெள்ளூர் ஏர்போர்ட் பெட்டர் ஆகணும். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற கோரிக்கை. கரெக்டா? ஜாம்நகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலையன்ஸ் ஹிஸ்டரியை தவிர அவர் எப்பவுமே நம்ம ஜாம்நகர் ஊரே கேள்விப்பட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரேண்டம் ரிமோட் ஊரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அனந்த் அம்பானி, அதாவது அம்பானியோட கடைசி பையன் கல்யாணம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 குழந்தைங்க. அதில் கடைசி பையன் வந்து அனந்த் அம்பானி, 29 வயசு ஆகுது. அனந்த் அம்பானி கல்யாணம் பண்ணக்கூடிய ராதிகா மெர்ச்சன்ட், அவங்களுக்கும் 29 வயசு ஆகுது. 2 பேருமே பெரிய பணக்கார குடும்பம். அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து வந்தாரா அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ள நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. அதை பத்தி நம்மளே வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் அ கிராண்ட் லக்ஸூரியஸ் அஃபேர். மார்க் ஜக்கர்பர்க்ல இருந்து எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்திருந்தாங்க. அந்த ஒரு கல்யாணம் அவங்க நினைச்சா மும்பையில் நடத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த வந்தாராங்கிற கார்டை வந்து உலகம் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கிற காரணத்துக்காக அங்கே வச்சாங்களா? அதை வைக்கிறதுக்கு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கலாம், இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸ் இன்வைட் பண்ணுறீங்களாப்பா, வர்றவங்க வந்து மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்திருக்கலாம், ஜாம்நகருக்கு வந்திருக்கலாம். இல்லை நீங்களே ப்ரைவேட் ஃப்ளைட் வச்சு அவங்கள நீங்கள் ஜாம்நகருக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது ட்ராவல்ங்கிற ஒரு காரணத்துக்காக. அவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். ஆனால் அவன் செலிபிரிட்டிங்கிற ஒரு காரணத்துக்காக, பணக்காரங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸுங்கிற காரணத்துக்காக, செலிபிரிட்டியை கூட வந்துடுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க வரணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டை, ஜாம்நகரோட டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டை இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் இவ்வளோ நாள் கத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு விடுங்க, இந்தியாவில் இந்த மாதிரி கயா ஏர்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது, அயோத்தியா ஏர்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இருக்குது, எங்கே பார்த்தாலும் கூரடிஞ்சு விழுகுது, பெட்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டை ஒரு நாளுக்கு இந்த பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து ஈஸியாக கஷ்டப்படாமல் போயிட்டு வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக யூ ஆர் கன்வெர்ட்டிங் a domestic airport into an international airport. இதை பண்ணியிருக்கிறது இந்திய அரசாங்கம் பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. இந்திய அரசாங்கமோட பெர்மிஷனோட அம்பானி இதை பண்ணியிருக்காங்க. அதை விடுமதி நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கிறான், இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதை விட்டுட்டு போகலாம். ரெண்டாவது பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மும்பைக்கு வரேன். ஏர்போர்ட்டை மாற்றினாங்க, அது ஒரு இலைட்டு பிரச்சனைன்னு கூட ஓரமாக வச்சிடலாம். இன்னைக்கு பிகேசின்னு ஒரு ஏரியா இருக்குது மும்பையில், பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது வந்து இந்தியாவோட அதிகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லுவாங்க. இந்த இடத்துல அம்பானி அஃப்கோர்ஸ் வித் த மணி ஹி ஹேஸ் ஒரு ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர், பெரிய ஹால்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 60,000 பேர் ஒன்றா ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேசிவானதை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ். சீரியஸாக நான் போயிட்டு வந்திருக்கேன், அப்ரிசியேஷன் ஃபார் தட். அவங்களோட பிஸ்னஸ் கதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரோடு அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க தெரியுமா, அந்த ஏரியாவில் இருக்கிற மரம், அதுக்கு ஊற்றுற தண்ணி, அங்கே இருக்கிற கடைங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லேம்ப்பு, அது அம்பானியோடது கிடையாது. அது நீங்கள், நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டி அந்த காசை ஒன்றா ஜிஎஸ்டின்னு கலெக்ட் பண்ணி அதை ஸ்டேட் வைஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த காசில் தான் இதெல்லாம் அந்த ஏரியாவை சுற்றி நடந்துட்டு இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்களோ நானோ போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டால் நியாயமாக இருக்குமா?
ஆனால் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மும்பை டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? அம்பானி வந்து தன்னோட கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டா. இந்த மாதிரி மக்களோட அன்றாட வாழ்க்கையை அடித்து கல்யாணம் பண்ணவங்களோட கதியெல்லாம் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல இது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டா. அம்பானியோட கடைசி பையன் கல்யாணம் வந்து எப்போ பப்ளிக் ஈவெண்ட் ஆச்சுன்னு தெரியல, பட் இது ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு டேக் பண்ணுறாங்க. அதன் காரணத்தினால் பப்ளிக் ஈவெண்ட்னா நம்ம வந்து எலெக்ஷன் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் தட் இஸ் அ பப்ளிக் ஈவெண்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12th ஜூலை 15th இந்த பப்ளிக் ஈவெண்ட்னால, பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு பப்ளிக் போக முடியும், இங்கே போக முடியுமா? இந்த 3 நாளுக்கு டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5-6 ரோடை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது போக ஒரு 5-6 ரோடு வந்து கம்ப்ளீட்டாக ஒன் வே ஆக்கி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் இருக்கும்ல, இந்த வீக்கெண்ட் வந்து பானிபூரி விற்று தான் வாழணும்னு நினச்சிட்டு இருப்பான் தெரியுமா, அவனுக்கு பிஸ்னஸ் போச்சு. அந்த வீக்கெண்ட் அவனுக்கு காசு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்குலாம் ஆக்சஸ் கிடையாது. அவன் ஆஃபீஸ்க்கு அவன் ஓன் பண்ணுறான். அந்த பில்டிங்கில் ஒரு இடத்த ரெண்ட் கொடுத்து அவன் இருப்பான், இல்லை காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பான். அவன் அந்த இடத்துக்கு போக முடியாது. நீ அம்பானி சொந்தக்காரனாக இருந்தால் தான் போக முடியும். அந்த ஏரியா ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்குள்ளே யார் என்ட்ரு ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ளேயே யார் என்ட்ரு ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரியங்கா சோப்ராவாக இருக்கணும், இல்லை நீங்கள் லாலு பிரசாத் யாதவாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து பிக்கஸ்ட் ஆக்டர்ஸாக இருக்கணும், செலிபிரிட்டிஸாக இருக்கணும், கிரிக்கெட்டர்ஸாக இருக்கணும், ஒரு பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் மென்னாக இருக்கணும், இல்லை அம்பானி குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா அம்பானி குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் பப்ளிக் பணத்தில் போட்ட ரோட்லையும் பப்ளிக் பணத்தில் போட்ட ஸ்ட்ரீட் லைட்லையும் வாழக்கூடிய அதே பிகேசி கும்பல் வந்து நம்மளை நிறுத்தி வெளியே வச்சுட்டாங்க. நம்ம இப்போ உள்ளே போக முடியாது. இது மும்பைக்காரன் பிரச்சனைன்னு தள்ளி வைக்காதீங்க. நாளைக்கு இது தமிழ்நாட்டிலையும் ரெசிப்ரிகேட் ஆகும். சென்னைக்கு வரும், கோயம்புத்தூருக்கு வரும், மதுரைக்கு வரும். ஒவ்வொருத்தரும் அவன் ஊரில் இருக்கிற பணக்காரன், நான் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுறேன், இந்த ஏரியாக்குள்ளே யாரும் வரலன்னு சொல்லி மாற்ற ஆரம்பித்தா, நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். இந்தியா ஒரு மன்னராட்சியா இல்லை டெமோக்ரஸியா? ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் நான் இப்போ வரேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கே போக முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை லீவ் விட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடைங்க இன்றைக்கி பிஸ்னஸ் போட முடியாது. அம்பானி அவர் குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணுறாரு, வேறு லெவலில் செலவு பண்ணுறாரு. 5000 கோடி அந்த கல்யாணத்தோட பட்ஜெட். ஓகேவா? இந்த கொஞ்சம் நாள் அவங்க செலவு பண்ணி முடிச்சிருவாங்க. 5000 கோடிக்கு அவங்க பண்ணட்டும். ஆனால் இந்த வீக்கெண்டு வரக்கூடிய 500 ரூபாய் வச்சு ஒருத்தன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பான்ல, அவன் அதனால வாழ முடியாது இன்னைக்கு. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இது எனக்கு புரியவே இல்லை. ஐ வில் கோ ஆன் அண்ட் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் திஸ். இந்த 5000 கோடிங்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹியூமிலிட்டி இருக்கணுங்கிறது சொல்கிறேன். 5000 கோடிக்கு வந்து நான் சொல்லலை, CNN சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு நம்ம ஆஸ்கர் அவார்ட்ஸை நடத்தி முடிச்சிடலாம். எல்லா செலிபிரிட்டிஸும் உலகம் ஃபுல்லாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லாரையும் உற வச்சு அந்த கேஷ் அவார்டு கொடுத்து அவார்டை கொடுத்து நம்ம எல்லாருக்குமே ஃபெலிசிட்டேட் பண்ண வேண்டிய அந்த கோல்டன் ஆஸ்கர் அவார்டை கொடுத்து பெரிய ஈவெண்ட்டாக ஹோல்டு பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறது 10 வருஷத்துக்கு பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஒரு கல்யாணத்தோட செலவுக்கு. தமிழ்நாடு டேர்ம்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நம்மளுக்கு கோவிடுக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய படங்கள் இருக்கும்ல, என்னென்ன படம் சொல்லலாம்? ஜெயிலர், லியோ, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, இந்தியன் 2, வாரிசு, துணிவு, கேப்டன் மில்லர், பீஸ்ட், மாஸ்டர், டாக்டர், அயலான், இந்த எல்லா படத்தோட பட்ஜெட்டையும் நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா கூட 5000 கோடி வராது. இந்த எல்லா படத்தோட பட்ஜெட்டையும் நீங்கள் ஒன்றா ஒரு பாக்கெட்டில் போட்டிங்கனாலும், அண்ட் இந்த படம் எல்லா பட்ஜெட்டும் கலெக்ட் பண்ண காசு இருக்குல்ல, அதையும் விட 5000 கோடி அதிகம். 5000 crores நம்ம தமிழ் சினிமா, ஏன் அதை சினிமா ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன்னா, வி ஆல் லுக் அட் இட் அஸ் அ கிராண்ட் திங், ரைட்? 5000 கோடிக்கு நீங்கள் தமிழ் சினிமாவை ஒரு பாதி டிக்கெட்டுக்கு நீங்கள் ரன் பண்ணியே முடிச்சிடலாம். இவ்வளவு காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அண்ட் அம்பானி குடும்பத்துக்கிட்ட இருக்கிற பணம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்களோட மொத்த சொத்து மதிப்பில் 0.5% கூட வந்து இந்த 1000 கோடி கிடையாது. 0.5%. இந்தியாவில் வந்து சராசரியாக கல்யாணம்னு சொன்னால் 5% 15% வந்து செலவு பண்ணுவாங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா அம்பானி அவங்க பையனை கல்யாணம் பண்ணுறாங்க, 0.5% தான் செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த காசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ, ஏன்னா நீங்கள் வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்க. இது வந்து ரேண்டமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே ஷிப்பில் ஒரு கல்யாணம் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இந்த ஷிப்பில் ஒரு செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து ஷிப்புக்குள்ளே பண்ணாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. 1-2 ஃபோட்டோ தான் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம், ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. பட் நீங்கள் ஃபோட்டோஸே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி ஒரு கண்ட்ரோல்டாக வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஈவெண்ட்டாக நடத்தினாங்க. அப்போ உங்களால் அது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இருந்த வந்தாராவில் இருக்கிறது எல்லாருமே பேசினது, இன்க்ளூடிங் திஸ் சேனல், பிகாஸ் தட் வாஸ் அ பிஆர் மெட்டீரியல், எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க எப்படி நின்னாங்க, யார் யார் வந்து ஆடுறாங்க, எப்படி ஆடினாங்க, எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வருதுன்னா, இது எல்லாமே பிஆர் மெட்டீரியல். அவங்க தான் இந்த ஃபோட்டோஸை ரிலீஸே பண்ணுறாங்க, மீடியாவை கூப்பிட்டு அவங்களே எடுக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க பிஆராக பார்க்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு மன்னராட்சி புத்தியிலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அம்பானி அவங்க பண்ணலான்னு எப்படி பண்ணலாம்? அது உன் காசு, என் காசு.
அவன் யூஸ் பண்ணி அவன் வரக்கூடாதுன்னு சொல்கிற ரோடு உன் காசு என் காசு. நம்மளுக்கு கேட்டு கிடைக்காத டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு ஊரே ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் போராடி நம்மளுக்கு கிடைக்காத அப்கிரேட் வந்து அவனுக்கு எப்படி ஒரு நாளுக்கு கிடைக்குது? இது நம்மளுக்கு எங்கேயாவது யோசிக்க ஆரம்பிக்கணும். இது நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கு அம்பானி வைக்கிறது ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தனும் அவன் ஊரில் பண்ண ஆரம்பிச்சானா இங்கே சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற மக்கள் எங்கே போய் வாழ்றது? அண்ட் இவ்வளோ கேட்குறியே இது அம்பானி காசு தானேன்னு கேட்டிங்கன்னா அம்பானி வந்து ரொம்ப நேர்மையாக சம்பாதிச்சாரான்னு யாராவது இங்கே சொல்ல முடியுமா? பிஎஸ்என்எல்ங்கிற கம்பெனி இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு யாருக்காவது பதில் சொல்ல முடியுமா? இந்தியாவில் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வந்தப்போ எத்தனை ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் வெளியே வந்து போராடிட்டு இருந்தாங்க தெரியுமா? 10 ரூபாய்க்கு இளநீ விற்கிற அக்கா எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? வரலாற்றை திருப்பி பார்க்குறப்போ மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸை வந்து நான் என்றைக்குமே போர்ட்ரே பண்ண விரும்பல. எல்லாருமே ஈவில் கிடையாது. பட் 1-2 ஜென்ரேஷனில் ஒருத்தன் நினச்சி கூட பார்க்க முடியாத பணத்தை அக்யூமுலேட் பண்ணுறான்னா, அவனோட வாழ்நாளில் நம்ம எதிர்பார்க்கக்கூட முடியாத ஒரு காசை அவன் அக்யூமுலேட் பண்ணுறான்னா 99.9% ஆஃப் த டைம் அவன் நேர்மையாக மட்டுமே விளாண்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்த வீடியோட நோக்கம் வந்து அம்பானியை வந்து எப்படி இவ்வளோ காசு அக்யூமுலேட் பண்ணாருங்கிறது கிடையாது. இந்த வீடியோட நோக்கம் ஏன் பப்ளிக் ஆர் டேக்கன் ஃபார் அ ரைடுங்கிறது தான். இந்த கேள்விக்கான பதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் நம்ம கேட்க ஆரம்பித்தோன்னா முகேஷ் அம்பானி இல்லை, யாராக இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் எக்ஸ் மதன் கௌரின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையும் என்னால் யூடியூப்பில் மட்டும் பேச முடியாது. இன்ஸ்டாகிராமில் என்னால் குட்டியாக நிறைய மெசேஜஸ் மேக் பண்ண முடியுது. ஸோ மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். 2 ப்ரொஃபைல் இருக்கும், 2மே வெரிஃபைட். ஒன்று மதன் கௌரி, இன்னொன்று எக்ஸ் மதன் கௌரி, ஃபாலோ அவுட். ஸோ அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மொத்த ஜிடிபியோ ஆஃப் பாகிஸ்தான் வந்து நீட்டா அம்பானியோட சேலையை விட கம்மியாக இருக்குது விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி கூட நான் பேசியிருந்தேன். அது வந்து எப்படி போடுறாங்கன்னா பாகிஸ்தானை விட அம்பானி பணக்காரங்க. அம்பானி பணக்காரனா என்ன பண்ண போகிற பாகிஸ்தானை விட? அது உண்மை கிடையாது, அது வேற பிரச்சனை, அது ஒரு ஃபேக் நியூஸ். பட் அதை வச்சு பெருமையாக நிறைய பேர் அதை நார்த் இந்தியாவில் வைப் பண்ணிருந்தாங்க, சூப்பர் மாஸ் அப்படின்னு. அவன் பணக்காரனா உனக்கு என்னடா நல்லது இருக்குது? அங்கே இருக்கிற ஒரு பாகிஸ்தானியோட வாழ்க்கையும் சராசரியாக கராச்சியில் இருக்கிற ஒரு பாகிஸ்தானியோட வாழ்க்கையும் இந்தியாவில் மும்பையில் இருக்கிற ஒரு இந்தியனோட வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறதான நம்மளோட பெருமை. இங்கே இருக்கிற ஒரு பணக்காரன் வந்து அவனோட ஜிடிபியை விட அதிகமாக சேலை போட்டானா போடலன்னா என்ன? அது உண்மையே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்பானி அந்த நீட்டா அம்பானி போட்டிருந்த எமரால்டு இருக்குல்ல, அது வந்து 500 கோடியா. அந்த 500 கோடியை வந்து நம்ம தப்பாக பேசலை, அவங்க சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணட்டும். ஆனால் நீங்கள் அதை வந்து பிஆராக எல்லாரும் முன்னாடி காமிக்கிறப்போ, நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுறப்போ யூ ஆர் டூயிங் அ வெரி மீகர் நம்பர்னு எல்லாருக்கும் தெரியணும். பிகாஸ் உங்களோட சொத்துல 0.5%ங்கிறது ஒன்றுமே கிடையாது. வெளிநாட்டில் ஃபிலாந்த்ரஃபி ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரி, இல்லைனா ஊரில் மதிக்க மாட்டான். மார்க் ஜக்கர்பர்க் 90% ஆஃப் ஹிஸ் வெல்த்தை வந்து ஊருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அதான் பண்ணார். அடுத்து வந்து பில்கேட்ஸ் அதை தான் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு நார்மலான விஷயம், நீ சம்பாதிக்கிற உன் வாழ்நாள் நீ சம்பாதி, நீ எவ்வளோ பெரிய வாழ்க்கையினாலும் வாழு, ஆனால் அது கொடுத்துட்டு போயிடு. அடுத்த ஜென்ரேஷன் அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கட்டும், நீ உன் குழந்தைக்குன்னு சேர்த்து வச்சேன்னா இது மன்னராட்சி, டெமோக்ரஸியே கிடையாதுங்கிறது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ரொம்ப காமனான ஒரு ஃபிலாசபி. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? ஏன் நம்மளுக்கு அந்த தாட் வர மாட்டேங்குது? இங்கே இருக்கிற யூடியூபர்ஸை பிடிச்சி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல, நீ எவ்வளோ பண்ண, நீ எவ்வளோ பண்ணான்னு ஏன் அம்பானியை பார்த்து கேட்க தோணல? அவன் வந்து நாலு பேருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து முடிச்சா முடிஞ்சிருமா? எங்க 0.5% ஆஃப் தேர் வெல்த், இஃப் தட்ஸ் வாட் காஸ்ட் தேர் மேரேஜ், இமேஜின் வாட் தே கேன் டூ ஃபார் இந்தியா. ஃபர்கெட் இந்தியா. தாராவியில் இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு டைமும் மும்பையில் லேண்ட் ஆகி டேக் ஆஃப் ஆகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அப்படியே ஸ்லம்மாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 40 மாடிக்கு பில்டிங் இருக்கும். இங்கே இருக்கிறவன் தான் அந்த பில்டிங்கே கட்டுறான், இங்கே இருக்கிறவன் தான் அந்த பில்டிங்கை பராமரிக்கிறான், இங்கே இருக்கிறவன் தான் அந்த பில்டிங்கை இன்னைக்கு ஓட வச்சுட்டு இருக்கான், இங்கே இருக்கிறவன் தான் அந்த பில்டிங்க்கு செக்யூரிட்டியாக இருக்கான். நாளைக்கு அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தாலும் இங்கே இருக்கிறவன் தான் அதை மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணோம். ஆனால் இவன் என்றைக்குமே இங்கே இருந்துட்டு இருக்கான். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் மட்டும் டால் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எந்த விதத்தில் நம்ம நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? The differences are getting greater and greater. அம்பானி வந்து பாகிஸ்தான் ஜிடிபியோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிறது மேட்ரு கிடையாது. இந்தியர்கள் வந்து உலகத்தோட கம்பீட் பண்ணுறப்போ சராசரியாக இந்தியாவில் இருக்கிறதுல ஏழ்மையான ஒருத்தனோட வாழ்க்கை தரம் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நோக்கி நம்ம போகணுங்கிறத சொல்கிறேன். அதர் தன் தட் இதை ஃபன்னாக பார்க்குறதுல எந்த குறையுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களா, ஜாலியாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களா, நானும் அதெல்லாம் ஃபன்னாக பேசுவேன், அது பிரச்சனை கிடையாது. பட் அண்டர்லைனில் இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறத கம்ப்ளீட்டாக தாண்டி போயிட வேணாம். தட்ஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கன்வே. அண்ட் ஐ ஹோப் திஸ் டஸ் நாட் செட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிளாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா மனசுக்குள்ள மக்களுக்கு முகம் சுழிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டேக் பப்ளிக் ஃபார் அ ரைட். அண்ட் யாராவது ஒருத்தங்க உங்களால் முடிஞ்சால் அம்பானியோட கல்யாணம் எப்படி பப்ளிக் ஈவெண்ட்டுங்கிறத முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மும்பையில் இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள், எனக்கு புரிய மாட்டேங்குது, ஐ எம் லுக்கிங் ஃபார் தட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் ஃபாலோ பண்ணுங்கள். மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் ஐம் பிட் மோர் ஆக்டிவ். Love you all, take care. Cheers MG Squad. Let's be the change we want to see in the world.